ஏன்னா ஒரு சில பேருக்கு திணறல் இருக்கும். அதுல நான் வந்து உங்களை ஆரம்பத்திலே ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டே வர்றேன்னா, ஒவ்வொரு பேஜுக்குமே அது முக்கியமான கிளாஸஸ் வரும்போது எதுக்கு நான் இப்ப பழைய ஸ்டூடெண்ட்லாம் வர சொல்றேன்னா, உண்மையிலே ஆர்வருக்கா வர ஆரம்பிச்சிருவாங்க பலன் சொல்றது அப்படின்னா. நான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு செட்டுல வெவ்வேறு மாதிரி கேரக்டர் வருவாங்க. ஒரு சில பேஜ்லாம் சூப்பரா இருக்கலாம் வந்துருவாங்க. ஒரு சில பேஜ்ல கொஞ்சம் திணற நபர்களும் வருவாங்க. அப்ப நான் அதுக்கு தகுந்தவாறு கொஞ்சம் கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் கஷ்டமாவும் இருக்கும். என்னடா இந்த ஆளு இதெல்லாம் தெரியுமே நமக்கு. இத ஏன் திரும்ப எடுக்கிறாருன்ட்டு. நான் என்ன நினைப்பேன்னா, என்னைக்கு யாரு கொஞ்சம் கீழ் மட்டமா இருக்காங்களோ, அவங்கள மனதுல கணக்கிட்டு, சரி இவங்க இந்த ஏஜ்டா இருக்காங்க. பாவம் பார்த்தா வேற பாரம்பரியத்துல வந்திருக்காங்க. இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுங்கிற லெவலுக்கு கொண்டுட்டு போகும்போது, ஒரு சில பேர் கேபிஏ படிச்சுட்டு வந்தவங்கலாம் வந்திருப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தெரியும். ஓ! இது என்னடா நம்ம தேவையில்லாம வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோமோ! அப்படிங்கிற மாரி தோணும். அதுக்காக சொல்றேன். அதனால வந்துட்டு ஜாதகம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த 4 விதிகள மட்டும் மொத்தம் எப்பொழுதுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு வந்து அந்த தெரிய ஆரம்பிச்சுரும். இன்னும் ஒண்ணு எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஒண்ணு முடிவெடுத்துட்டீங்க. இது பெஸ்ட்டா இருக்குன்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா, தயவு செய்து வேற எதுலயும் போய் தயவு செய்து தலைய குடுக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நம்ம குடுக்குற அந்த மெத்தடுல உங்களுக்கு பெட்டர் இல்லைன்னா மட்டும் தான் நீங்க அடுத்ததுக்கு போகணுமே ஒழிய, இதுல பெட்டரா வேணா உங்களுக்கு சொல்ல தெரியாம வேணா இருக்கலாம். நான் ஏன் என் வீட்ல உட்கார்ந்து தான் எடுக்கிறேன். இன்னைக்கு நான் சிம்பிளா போனா கூட ஒரு 7 கோடிக்கு வித்துட்டு போயிடலாம். மினிமம் 7 குரோர்ஸ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. நான் சொல்றது சிம்பிளா. இந்த 7 குரோர்ஸ் குடுத்தது யாருன்னா, என் வாழ்க்கையில என் ஜெனரேஷன்ல யாரும் 7 கோடிலாம் சம்பாதிக்கவே இல்ல. என் ஜெனரேஷன் என் கூட பிறந்தவங்கலாம். இப்ப தம்பிலாம் சம்பாதிச்சிருக்கானா, ஃபாரின் லண்டன்லாம் போய் அங்க போய் இங்க போய் சம்பாதிச்சிருப்பான்னு வச்சுக்குருவோம். இன்னொருத்தன் ஒரு பிரசிடென்ட்டா இருக்கான். அவன் சம்பாதிச்சிருப்பான்னு வச்சுக்கிறோங்க. அதெல்லாம் அடுத்து. அவங்கலாம் வந்து உழைப்ப போட்டு, பணத்த போட்டு சம்பாதிக்கிறானுங்க. எந்தவித முயற்சியும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நான் வந்து இது சம்பாதிச்சிருக்கேன்னா, அது முழுசாவே 100% இந்த ஜோதிடம் குடுத்தது தான். நான் இப்பவும் ஃபீல்ட்ல இருக்கேன். நான் இப்பவும் இன்னும் இருக்க ஜாதகத்துல பெரிய லெவல் ஆகாம நான் வெளிய போறதில்ல. அப்ப இந்த ஜோதிடங்கிறது எனக்கு பெரிய பொருளாதாரத்த குடுக்குது. அத நீங்க முதல்ல நம்புங்க. அதுதான் மெயின். ஏன்னா என் ஜெனரேஷனுக்கு நான் வந்து பொருளாதாரத்தை சம்பாதிச்சு வச்சு குடுத்துருக்கேன். நான் வந்து என் பிள்ளைகள்ட்ட 2 வார்த்தை தான் கேட்டேன். யாரையும் நம்பாத. யாருக்கும் கடன் குடுக்காத. யார்ட்டயும் கடன் வாங்காத. பணத்த எப்போதும் கையில வச்சுக்க. சொத்த விட பணம் தான் முக்கியம். கையில எப்போதும் பணம் வச்சுக்க. இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சது. இந்த 4 விஷயத்திலுமே நீ அவமானப்பட வேணாம். ஆரோக்கியத்த பாத்துக்க. இதைத்தான் என் குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்குறேன். நான் என்ன சொல்லிக் குடுக்குறேனோ அதே உன் பிள்ளைகள பாத்துக்க. யாரையுமே நம்பாத. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் உண்டு. நம்ம நேரத்துக்கு நம்ம நல்லா இருக்கும். வரக்கூடிய கணவர் ஜாதகம் மோசமா இருந்து பிசினஸ் சொல்லி கூட எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். அப்ப இருக்கிறத சேவ் பண்ணாவே போதும். உங்களுக்கு மினிமம் போனா கூட குறைஞ்சது உங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2.5 கோடி 3 கோடி நான் கொடுத்துட்டு தான் போவேன் ஒழிய சும்மா போக மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு எனக்கு பேச வச்சது இந்த ஜோதிடம். நான் வேற எந்த தொழிலும் பார்க்கறதில்ல உங்களுக்கே தெரியும். நான் ஒரு கிளாஸே இல்லைன்னு வச்சுக்கிறேங்க. இல்ல ஜாதகம் பார்க்கணும் நல்லா தூங்குவேன். அப்ப எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஓய்வை கொடுக்கறது, இந்த அளவுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கறது இந்த தொழில்னால, அப்ப அந்த தொழில வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நான் வந்து கண்டிப்பா நான் வெளியே சொல்லியே ஆகணும். இந்த உலகத்துக்கு கொடுத்தே ஆகணும். நான் ஏன் சொல்றேன்? மத்த ஜோதிடத்தை விட பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்றேன். அது உங்களுக்கே தெரியும். அப்ப உங்களுக்கே தெரியலன்னா என்ன அர்த்தம்? இப்ப அன்னைக்கு ஜிகே வந்து வேற இடத்துல எங்கேயோ படிச்சேன்னாரு. திரும்ப வந்து என்னட்ட படிக்கிறாரு. படிச்ச உடனே நான் வந்து ஜாதகம் சொல்றேன் சார். ஆனா எல்லாருமே என் கூட நல்லா சொல்றீங்க சார்ன்னு சொல்றாங்கன்னா, அப்ப என் ஜோதிடம் வேற இடத்துல நீங்க பார்த்துட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு இது வந்து நன்மையா தெரியுது. அப்ப நீங்க இன்னும் முழுமையா படிச்சீங்கன்னா, முழுமையா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். சுக்கிரன் 3, 8ன்னு வரும்பொழுதே, நீங்க என்னெல்லாம் யோசிக்கணும்? 3ஆம் பாவம்ங்கிறத முதல்ல யோசிக்கணும். அந்த 3ஆம் பாவத்துல ஃபர்ஸ்ட் சுக்கிரன் என்னங்கிறத யோசிக்கணும். இந்த சுக்கிரன் வந்து எந்த பாவத்த தொடர்பு கொள்ளுதுங்கிறத யோசிக்கணும். இத யோசிச்சுட்டீங்கனாவே, அடுத்து நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொன்ன அந்த 4 முறைகள சொன்னாவே போதும். இதுலயே 4 முறை இருக்கும் பொழுது, நான் என்ன நட்சத்திரத்தையே டச் பண்ணல உங்கள. நட்சத்திரத்தையே டச் பண்ணல. அப்புறம் என்ன சொல்றேன்? நட்சத்திர வழியா நம்ம பிரிக்கிறோம். அதுக்கு நான் பலன் இன்னும் சொல்லல. உபநட்சத்திர வழியாகவும் ஒரு பலன் சொல்ல போறேன். அதுவும் நம்ம இன்னும் படிக்கணும். ஒரு விஷயத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. 3ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தா, ஒரு பெண்ணை நான் எப்படி அனுபவிக்கணும் என்று என் மனசு சின்ன வயசுல இருந்தே இப்படியெல்லாம் ஏங்குச்சு. ஆனா நான் எப்படி அனுபவிக்கிறேங்கிறது அடுத்த லெவல் அது. அடுத்த லெவலுங்கிறது எப்ப ஆகும்? நீங்க உபநட்சத்திரத்தை பிரிக்கும் பொழுதும், நட்சத்திரத்தை பிரிக்கும் போதும் அதனுடைய கரெக்ட் ரிசல்ட் தெரியும். நான் நினைச்சேன் சார். இதுதான் இப்படித்தான் வாழ்க்கையே இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல அப்படிங்கிறது எனக்கு வாழ்க்கையை உணர்த்திருச்சுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இதுதான் நான் எட்ஜுன்னு நினைச்சேன். ஆனா இல்ல இதுக்கு மேலே ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது எனக்கு வாழ்க்கையை உணர்த்திச்சு அப்படின்னு சொல்றோமா சொல்லலையா? அப்ப ஒவ்வொரு விஷயங்களுமே
நம்மை முழுமை பெறாமல் நான் போன கிளாஸ்லேயே சொல்லிட்டேன், உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கோ அதன் ரீதியான செயல்பாடுகளை தான் எல்லாத்துக்குமே இருக்கும். கிரகங்கள் இல்லாம உங்களுக்கு அந்த செயல்பாடோ இல்ல வேலையோ இல்ல உங்களுடைய நடவடிக்கைகளோ நிச்சயமா இருக்காது, 100% இருக்காது. லக்னத்துல திருவாதிரை நட்சத்திரம் பார்க்கிறோம், ஆண் நாயின்னு எடுத்துட்டோம், அது செவ்வாயோட தொடர்புகளுங்கிறதையும் பார்த்துட்டோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த ஆண் நாய் அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியா பிரிக்கும் போது தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராகுங்கிற பொது பலனை வச்சுதான் சொல்றீங்க. அப்ப ராகு என்பது என்ன சொல்றோம், பெரிய தனக்கு தனக்கு செய்ய முடியாத விஷயங்களையும் செய்வது போல கற்பனை செய்வது, பெரிய பெரிய விஷயங்களாக யோசிப்பது, இதைத்தான் ராகுன்னு சொல்றோம். அப்ப ராகு பெரிய பெரிய விஷயங்களா யோசிக்கும் போது என்ன செய்யறோம், 3 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு ஆண் நாயா பிரிக்கிறோம், ஒன்னு எருமையா பிரிக்கிறோம், இன்னொன்னு என்ன செய்றீங்க, பெண் குதிரையா பிரிக்கிறோம். இது மூன்றுமே 3 விதமான தன்மைகளை உடையது, 3 விதமான தேவதைகளை கொண்டது. ஒன்னை யமனா சொல்றோம், ஒன்னு என்ன சொல்றோம் ருத்ரனா சொல்றோம், ஒன்னு என்ன சொல்றோம் லட்சுமியா சொல்றோம். 3க்குமே 3 வித தன்மை இருக்கு. அப்ப நட்சத்திரங்கள் பிரிக்கும் போது இன்னும் நீங்க துல்லியமாயிருவீங்க. நான் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து சொல்றேன், பொதுவான பலன்க நீங்க கேபி படிச்சாலுமே பொது சார், அதாவது தெரியாம படிச்சது வேற, தெரிஞ்சு படிச்சுமே நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா மொத்தமா சொல்ற பலன் தாங்க அது. இங்க அப்படி இல்லை, எப்ப என்ன நடக்குங்கிறது பிரிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க பிரிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு. பிரிச்சு பார்க்கும்போது அந்த பாவத்தினுடைய பலனை எடுங்க. நான் தான் என்ன சொல்றேன்னா, நிறைய நான் வந்து யூடியூப்ல இதுல போடுறேன், நிறைய பேருக்கு குரூப்ல ஒரு குரூப் வர்றாங்க, எல்லாரும் ஜாதகத்தையும் போடுறோம், ஜென்ரலாவே போடுறோம், யாருக்குமே தெரியாது. இப்ப அதுல ஒரு சில பேர் மாணவர்லாம் வந்திருப்பாங்க, மாணவர்களே தெரியாத காலகட்டங்களே என்ன செய்யணும், அவங்க ஜாதகத்தை போடுறோம், நீங்க இப்படித்தாங்கன்னு பப்ளிக்காவே போடுறோம். அது எப்படி சொல்ல முடியும்? அப்ப நம்ம என்ன செய்யறோம், நட்சத்திரங்கள் நாங்க பாக்குறேன், அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. படிக்கிறவங்க இதுவரையும் நீங்க வந்திருக்கீங்க, பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பேசிக் அஸ்ட்ராலஜி ஓப்பன் பண்ணியிருக்கோம், பாவங்கள் கிரகங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதுக்கடுத்து கிளாஸ் எடுத்துட்டு வர்றோம். இன்னைக்கு வரையும் நட்சத்திரம் ரீதியா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி சொல்லல. ஏன் சொல்லலை, நீங்க படிக்க வந்திருக்கீங்க. இப்ப படிக்க வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கூட்டிட்டு போறோம். இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இத பயிற்சி எடுங்க. இத பயிற்சினா என்ன சொல்றேன், இந்த 3 விதமான பலன்கள் எப்படி பார்க்கிறது. ஃபர்ஸ்ட், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக ஒரு பலன் கொடுக்கும். அப்ப 3 விதமா என்ன சொல்றோம், ஒரு கிரகம் எந்த பாவத்துல உட்கார்ந்து இருக்கு, அதை முதல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் அது ரொம்ப ஏன் திரும்ப திரும்ப சொன்னேன்னா, உங்களுக்கு எப்போதுமே சொல்லும் போது அதனுடைய அருமை தெரியாது. நான் திரும்ப ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பாவங்கள் பிரிச்சேன், இப்ப வந்துருச்சா அந்த பாவங்கள் பிரிக்கிறது கூடிய அந்த பலன் வந்துருச்சுங்களா. ஆனா அப்ப சொல்லும் போது உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப என்ன ஆகுது, அந்த பலன் அது தெரிஞ்சா மட்டும்தான் இங்க பலன் சொல்ல முடியுங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்ப 3ஆம் பாவம்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, 3ஆம் பாவம் என்பது 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதால் அவர் மன ரீதியாக என்னென்ன சங்கடங்களை எல்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல சொல்ல தெரியும். ஏன்னா ஒரு ஜாதகருடைய 3ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. எந்த கிரகத்தின் ரீதியாக தொடர்பு கொள்ளுது, சுக்கிரன் வந்துருச்சு. அப்ப சுக்கிரனுங்கிற பொழுது சுக்கிரன் என்னென்னலாம் வச்சிருக்கும், என்னென்ன இருக்கு சுக்கிரன், பணம், பெண்கள், வாகனங்கள், சரிங்களா, அழகு சாதன பொருட்கள், இதெல்லாம் ஜென்ரலா படிச்சிருப்பீங்க. இப்ப இதன் ரீதியா எல்லாம் இவருக்கு என்ன கிடைக்குது, இவர் மனசு வந்து பாத்தீங்கன்னா அழகா சொகுசா வாழன்னு போகுமான்னா போகாது. ஒரு பெண்கள் மேல ஒரு ஒப்பீனியன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு கெட்ட ஒப்பீனியன் தான் இருக்கும், நல்ல ஒப்பீனியன் இருக்காது. இவருடைய ஆண்மையை எப்படி பயன்படுத்துவாருன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து என்ன செய்வாரு, பெண்ணோட கொண்டு பயன்படுத்த மாட்டாரு, சுயமா பயன்படுத்துவார். ஆண்மையை வீணாக்குறாருன்னு அர்த்தம். ஆண்மையை பெண்ணோட தொடர்பு கொள்ளாமல் சுயன்பத்தின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்னு அர்த்தம். வக்கர புத்தி உள்ளவர். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம என்ன செய்யறோம், வீட்டுக்குள்ள வந்தாவே நம்ம என்ன செய்யணும், மனசுக்குள்ளே ஒரு ஃபீல், கடுமையா தான் ஒரு பெண்ணை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனசுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் இருக்கு, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப காலங்களில் சில வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க, இப்படித்தான் இருக்கணும்னு. நான்லாம் சின்ன வயசுல எங்க அப்பா போய் போட்டோ எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போனார். எனக்கு மனசுல வந்து போட்டோ எடுக்கணும்னு அந்த கையெல்லாம் விரைச்சு நீட்டிக்கிட்டு அப்படி நின்றுதான் போட்டோ எடுக்கணும்ட்டு நின்றுருக்கேன் நான். என் தம்பிகளோட வச்சு எடுத்திருக்காரு. எனக்கு மனசுக்குள்ள தோணுது, போட்டோனா நம்ம இப்படித்தான் நிக்கணும், கையெல்லாம் நீட்டி போலீஸ் மாதிரி விரப்பா நிக்கணும்ட்டு என் மைண்ட்ல செட் ஆனது. நான் இப்ப பார்த்தா சிரிச்சேன், ஒரு ரைட்டு மனதுக்குள்ள வந்து இப்படி இருந்திருக்கு, இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா அந்த மன ரீதியாக ஒரு சில எண்ணங்களை தோற்றுவிக்கிறது தான் கிரகங்களை சொல்றோம். அது யார் ரீதியாக தோற்றுவிக்குது, சுக்கிரன் வரும்போது சுக்கிரனை சொல்லுங்க, குழந்தைகள் வரும்போது குழந்தைகளை சொல்லுங்க.
அது மாதிரி எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தின் ரீதியாக கெட்டு போயிருக்கு. அதைத்தான் மெயினா சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். பாவங்களை பேசுறது பெருசு இல்ல, கிரகங்களோட சேர்த்து சொல்லும் பொழுதுதான் அந்த பலன் முழுமை பெறும்னு சொல்லிட்டோம். இங்க சுக்கிரன் வந்துருச்சு. சுக்கிரன் வரும்போது பெண்களால் சங்கடப்படுவார், பெண்களால் அவமானப்படுவார், பெண்களை பற்றி இவருக்கு ஒரு மனதளவில் பெரிய எண்ணங்கள் இல்லை, பெண்களை பற்றி ஒரு வக்கர புத்தி உண்டு. இதெல்லாம் 8ஆம் பாவம். அப்ப லக்ன பாவத்துக்கு இது 8ஆம் பாவமா செயல்படுது. இப்ப மூளை என்பது சிந்திக்கிறது, மனசுங்கிறது என்ன சொல்லும்? லக்ன பாவத்துல பாக்குறோம் குரு இருக்கு. அப்ப லக்ன பாவத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் பாவத்துல சுக்கிரன் வரும்பொழுது என்ன சொல்றோம்? அவர் நல்ல மனுஷன் சொல்றோம். நல்லா பாத்துக்கிறேங்க. 1ஆம் வீட்டுல என்ன சொல்றீங்க? குரு 5 குழந்தை போல் அப்படிங்கிறோம். இயற்கையை ரசிக்கக்கூடியவருங்கிறோம். நல்லா பாருங்க. பொறுப்பில்லாதவருங்கிறோம், நல்ல மனிதன்ங்கிறோம், சுத்தத்தை விரும்பக்கூடியவருங்கிறோம். இதெல்லாம் லக்ன பாவம். 3ஆம் பாவம் வரும்போது பாருங்க, அவருடைய மனசு என்ன மாதிரி இருக்கு பாருங்க. பெண்கள் விஷயத்தை மட்டும் என்னோட பேசாதப்பா, மத்தெல்லாம் ரைட்டு தான், பொம்பளையிலே மோசம்ப்பா. பெண்கள்னாவே ஒரு சங்கடங்களை உண்டு பண்றவங்க தான். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், ஒரு பெண்ணோட ஒரு தாம்பத்தியம் வச்சுக்கிறோங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தா கூட மன ரீதியாக தயார்படுத்துறதுக்கு சரியில்லாத நபர். ஒரு வக்கரமாக புணர்ச்சி கொள்ள வேண்டும், இல்ல மன ரீதியாக பயத்தை உண்டு பண்ணக்கூடியவர். இப்படி இந்த மாதிரி என்ன சொல்றோம், கெடுதலான மனம் உள்ளவருக்கும் லக்ன பாவத்துக்கு வித்தியாசம் இருப்பாரு. 2ஆம் வீடு பாக்குறோம், சூரியன் 2ஆம் வீடு. 2ஆம் வீடு 2ஆம் வீடையே தொடர்பு கொள்ளுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், பேச்சில் ஒரு அதிகாரம், பேச்சில் ஒரு தோரணை. நான் சொல்லுவதை நீ கேளு அப்படிங்கறத சொல்றோம். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அது 8ஆம் வீடா வருது. 2ஆம் பாவத்துக்கு பலனை சொல்லிட்டோம், 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட சொல்லிட்டோம். அடுத்து 2ஆம் வீட பொறுத்தவரை 3ஆம் வீட்டை தடுக்கும் வேற சொல்லிட்டோம். நீங்க இந்த கிரகங்கள் பார்க்கையிலேயே எந்தெந்த வீட்டுல எப்படி இருக்கு, லக்ன பாவம் அப்படி இருக்கு, 2ஆம் பாவம் அப்படி இருக்கு, 3ஆம் பாவம் இப்படி வருது, சுக்கிரன் வருது. ஒவ்வொரு பாவங்களுமே அந்த பாவங்கள் ரீதியாக நீங்க பார்க்கும் பொழுது அந்த பாவத்திற்குரிய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, கொடுப்பினையை பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. கொடுப்பினையை பாருங்க, ஒரு நல்ல மனிதர், 2ஆம் வீடு ஒரு அரசுல வேலை பார்க்கலாம், இல்ல ஒரு தந்தையுடைய பிசினஸ் பார்த்து அதன் மூலமா கூட வருமானம் கிடைக்கலாம். இருந்தாலும் படத்தின் ரீதியாக ஒரு நல்ல பணம் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர். மனைவின்னு வரும்பொழுது பாருங்க எப்படி அமைந்திருக்குன்னு பாத்தீங்களா? 3ஆம் வீடு சுக்கிரன். ஏன்னா ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் என்பவர் தான் மனைவி. அப்ப நீங்க என்னெல்லாம் யோசிக்கலாம் பாருங்க. அவர் நல்ல மனுஷன் தாப்பா. பொண்டாட்டி பாத்தீங்கன்னா குளிக்காது, இவருக்கும் பொண்டாட்டி சுத்தம் ஒத்து வராது. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படிப்பட்ட பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு பாருப்பா. சொல்றமா சொல்லலையா? அது கிரிமினலியா? 1ஆம் நம்பர் கிரிமினலியா? ஒழுங்கா குளிக்காது. மனுஷனுக்கு எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? பார்க்க நல்லா இருப்பான். லக்னத்துல குரு, 2ல சூரியன். சூரியனுங்கிறது பிரகாசம், லக்னத்துல குருங்கிறது அழகுன்னு சொல்றோம், இயற்கைன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படி பொண்டாட்டியா? அதனால ஒரு பொண்டாட்டியோட பெருசா தொடர்பு வச்சுக்கிற மாட்டாருப்பா. இது எப்படி சொல்றது? வெளியே இங்க உள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு மனிதனை பற்றி முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் படிக்க வர்றாங்க. எந்த பாவங்கள் ரீதியாக கெட்டு போகுது, எதன் ரீதியாக சங்கடங்களை அனுபவிக்கிறாரு ஜாதகர். இப்ப நீங்க பாக்குறது 3ஆம் வீட்டுல சுக்கிரன் ஒண்ணு இருக்கு. இது பாவத்துல தொடர்பு கொண்டிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. பாவத்துல தொடர்பு கொண்டிருக்கு. அப்ப நிச்சயமாக ஒரு நட்சத்திரம் தான் தொடர்பு கொள்ளும். அப்ப 3ஆம் வீட்டு நட்சத்திரங்களை பொறுத்தவரை இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் வரும்பொழுது என்ன வருது? ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் தொடர்பு கொள்ளுது, அது பரணி நட்சத்திரம் மட்டும் தொடர்பு கொள்ளும். அப்ப மிச்சம் இருக்கிற நட்சத்திரம் என்ன செய்யும்? அது எந்த பாவத்தையாவது தொடர்பு கொள்ளும் இல்லையா? அப்ப அதன் ரீதியாக இவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம நிறைய வாழ்க்கை முறையை நல்லா பாருங்க. ஒரு காலத்துல புருஷன் முன்னாடி கடுமையான சண்டை சச்சரவு எல்லாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் சரியா இப்ப நல்லா இருக்காங்க. பாக்குறமா பாக்கலையா? ஒரு காலத்துல நல்லா இருந்தாங்க, இன்னொரு பொம்பளை உள்ள வந்துச்சு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கணவன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. அதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய வாழ்க்கை முறையில நம்ம பாவங்கள் ரீதியாக எப்படியெல்லாம் செயல்படுது, ஏன் பாவங்கள் பேர் வச்சிருக்காரு, நிறைய முறை நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். பாவங்கள் என்பது நடிப்பு, இந்த உலகத்தில் நடிக்க வந்திருக்கிறோம். லக்ன பாவத்தின் ரீதியாக நான் சுத்தமானவன், இயற்கையை ரசிக்கக்கூடியவன், சின்ன குழந்தை போல அடிமை வேலை பார்க்க விரும்பாதவன், பிடிவாதம் பிடிக்காதவன், நியாயமானவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன் எல்லாமே சொல்லிட்டு வர்றீங்க. அதே நபரு, நான் ஒழுக்கம்லாம் சேர்க்கல, பொதுவா சொல்ல வரேன். 4ன்னு வந்தா தான் ஒழுக்கம்னு வரணும், நேர்மைன்னு வந்தா தான், 4 வந்தா தான் நேர்மையெல்லாம் வரணும். அது கூட சார் சொல்லும் போது நேர்மை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தை இல்லாம மற்ற வார்த்தையெல்லாம் சேர்த்துக்கிறோம். அப்ப நம்ம எதுக்கு சொல்றோம்? கட்டுப்பாடு, நேர்மை, ஒழுக்கம்லாம் சரியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் 4ஆம் பாவம் வரும். இங்க 5ஆம் பாவங்கிறது என்ன சொன்னா? விளையாட்டு. சின்ன பிள்ளைகிட்ட போய் நம்ம நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா? ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா? சொல்லுங்க. பொம்மையை தூக்கக்கூடாதுன்னா தூக்காம இருக்குமா? சொல்லுங்க. பெட்ல யூரின் போகக்கூடாதுன்னா யூரின் போகாம இருக்குமா? ஏன்னா குழந்தை போன்றவர்கள் சொல்றோம்.
அப்ப ஒவ்வொருத்தருடைய ஒரு கேரக்டர் எப்படி இருக்கு, 2ஆம் பாவத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு. அப்ப 2ஆம் பாவத்துடைய தன்மை வரும்போது 1ஆம் பாவத்தை நீங்க கம்பேர் பண்ணி சொல்ல தெரியணும். வார்த்தைகள் பேசும்போதப்பா படபடன்னு பேசுவார்ப்பா, நல்ல மனுஷப்பா, சொல்றோமா சொல்லலையா? அவர் தனியா இருக்கும்போது பாரு, பேசும்போது பட்டுன்னு பேசுவாரு. ஆபீஸ்ல இருக்கும்போது பாத்தியா, வேலையில இருக்கும்போது பாத்தியா, அப்படித்தான் பேசுவாரு. ஏன்னா 4 பேர் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் நீ போய் தனியா போய் பாரு அவரை. அதுதான் ஜோதிடம். உண்மையிலே நல்ல மனுஷப்பா, வீட்டுக்கு போய் பாரு, வீட்டுல சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாருப்பா. அப்ப இடத்துக்கு தகுந்தவாறு பாவங்களை மாற்றுவது, அந்த பாவங்களை மாற்றுவதை இயக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அதன் ரீதியாக ஒரு நபரை 3 விதமா நம்ம பிரிச்சிட்டோம். 1ஆம் பாவம் எப்படி இருக்கு, 2ஆம் பாவம் எப்படி இருக்கு, 3ஆம் பாவம் எப்படி இருக்கு. சரி, 4ஆம் பாவத்துக்கு சொல்லுங்க. 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது சொல்லுங்க. என்ன சொல்லலாம் சொல்லுங்க. 4ஆம் பாவம் வந்தோடனே உடனே எல்லாருமே இந்த வீடு அந்த இதுலயே போயிடாதீங்க தயவுசெய்து. கொஞ்சம் அகம் சார்ந்த விஷயம், ஒரு கூட்டு வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் விரும்புவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஜோதிடங்கிறது எப்படின்னா, இது வந்து ஒரு கட்டுக்கடங்காதது. பிரபஞ்சம் சொல்றோம், பிரபஞ்சத்தை படிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன்லயே கொண்டு போவீங்க. மைண்ட் செட் ஆரம்பத்துல இருந்தே கொண்டு போயிடாதீங்க. 4ஆம் வீடு 5 தொடர்பு உள்ளது. என்னெல்லாம் சொல்ல முடியும் சொல்லுங்க. உடனே ஜிகே சொல்லுவாரு, சார் நீங்க இல்லையா நாங்க மடமடன்னு சொல்லிடுவோம் சார். அப்படியா? அப்படித்தானே? சரி, ஓகே. 4ஆம் வீடு சிரமம் இருந்தா கூட 5ஆம் வீடு சொல்லி பழகுங்களேன். 8 வருது இல்லையா, 8னா உங்களுக்கு ஈஸியா இருக்குமே, சொல்லுங்க. சார் 4ஆம் வீட்டுல வந்து எந்த பொருள் ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அது அவருக்கு வந்து நிக்காது, விளையாட்டுத்தனமா விட்டுருவாரு. பலன் 100% தவறு. நான் 5 செயல்படும் போது 6 2ஆர் 10 செயல்படாது சார். 2ஆர் 10 சேர்த்து வைக்கிறேன்னு யார் சொல்லி கொடுத்தா? சார் 2ஆர் 10 செயல்படாது அப்படின்னு. சரி, புரியுது. நான் கேட்கறேன், நீங்க என்ன பலன் சொன்னீங்க? சேர்த்து வைக்க மாட்டாருன்னு தானே சொன்னீங்க? சார் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாரு சார், ஆனா அது நிக்காது சார், விளையாட்டு வாங்க அதைத்தாங்க விட்டுருவாரு நானும் அப்படின்னு. சொல்றேங்க. சேர்த்து வைத்தல்ங்கிறது எந்த பாவம்? 4ஆம் பாவம் சார். 4ஆம் பாவம் எதுவும் இங்க வருதா? சார் 5ஆம் 4ஆம் பாவம் பாவம் 4ஆம் தான் பாவத்தை தடுக்குமா? சார் 4ஆம் பாவம் தானே சார் கேட்டீங்க? 4ஆம் பாவம் என்ன தொடர்பு உள்ளது? 5 தான் சொல்ல உள்ளது. 5 தானே தொடர்பு உள்ளது. நான் இவ்வளவு ஆமா. நேரம் என்ன சொன்னேன்? விடிய விடிய சொன்னேன். விடிய விடிய ராமாயணத்தை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் சொன்ன கதையா இருக்கு. 4ஆம் வீட்டுல எந்த பாவம் தொடர்பு கொள்கிறது, பாவத்தை வச்சுதான் பலன் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன 5ஆம் பாவம். சொல்லியிருக்கேன், 4ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை என்ன இயக்குதுன்னு பாருங்கன்னு இருக்கேன். நல்லா சொல்லுங்க. இதுல குரூப்ல போடுவேன். குரூப்ல போடுவேன். அப்ப நீங்க இப்படி தப்பா பலன்னு சொன்னீங்கன்னா, சரி என்னங்க நீங்க தான் ஜிகே அப்படி சொன்னீங்களான்னு கேட்பாங்க. சொல்லுங்க. உடனே சார் நீங்க இப்படி சொன்னதுனால நாங்க அது இனிமே யாருமே சொல்ல மாட்டோம்னு சொல்லிடாதீங்க. இங்க 4ஆம் வீடு 5ஆம் வீடுங்கிறது ஈர்ப்பு, கவர்ச்சின்னு படிச்சிருக்கோம். நீங்க சொல்றது என்ன சொல்லியிருக்கணும், பழைய பொருட்கள் மேல வீட்டுல ஆசைப்படுவார் சார் அப்படிங்கிறதுக்கும், சேர்த்து வைக்க மாட்டான்னு சொல்றதுக்கு என்னங்க பலன் இருக்கு சொல்லுங்க. ஆசைப்படுதல் பாரம்பரியமான விஷயங்கள், பாரம்பரியமான 4ஆம் வீடுங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 4ஆம் வீடுங்கிறது தாயின் மட்டும் கிடையாது, பூமிங்கிறது வார்த்தை இருக்கு. நீங்க எந்த இடத்துல வாழ்றீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதுதான் 4ஆம் பாவம்னு சொல்றோம். 4ஆம் பாவம் என்பது எதற்காக சொல்றோம்? சொத்து அப்படின்னு ஏன் சொல்றீங்கன்னா, பூர்வீகம் அப்படின்னு ஏன் அந்த வார்த்தை வருதுன்னா, பூர்வீகங்கிற வார்த்தை என்ன வருது? யாருங்க பேசிக்கிட்டு இருக்கா? பூர்வீகங்கிற வார்த்தை யாரு எதுக்கு வருது சொல்லுங்க. பூர்வீகங்கிற வார்த்தை என்ன வருது சொல்லுங்க. 4ஆம் பாவத்துல என்ன சொல்றோம்? உங்களுடைய சொந்தம், உங்களுடைய பூர்வீகம், கூட்டு, இதெல்லாம் நம்ம 4ஆம் பாவத்துல படிக்கிறோம். 4ஆம் பாவத்துல படிக்கும்போது என்னன்னு படிக்கிறீங்க? கூட்டு குடும்பம் வாழ்றது, தெரியுங்களா? அதே மாதிரி என்ன சொல்றோம்? உங்க பூர்வீகம், உங்களுடைய தாய், உங்களுடைய நிலம், பூமி, சொத்து, இதெல்லாம் 4ஆம் பாவத்துல படிக்கிறீங்க. அப்ப 4ஆம் பாவத்துல படிக்கும் பொழுது அங்க 5 என்பது ஆசைப்படுதல். ஆசைப்படுதல் என்ன சொல்றோம்? சேர்த்து வைத்தல்ங்கிற வார்த்தையை சொல்றீங்க. இந்த சேர்த்து வைத்தல்ங்கிறது 4ஆம் பாவம் வந்தா தான் என்ன சொல்லணும்னா, எந்த பொருளா இருந்தாலுமே எடுத்து 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 பொறுக்கி வச்சுக்கிருவாரு சார் அப்படிங்கிறது 4ஆம் பாவம். அது பழைய பொருளா இருந்தா கூட விட மாட்டார் சார். ஒரு பழைய இரும்பா இருந்தா கூட, இல்ல உடைஞ்சு போன பொருளா இருந்தா கூட, ஏன்னா சனின்னு வர்றதுனால என்ன சொல்றோம், அதை எடுத்து பத்திரமா வச்சுக்க நினைப்பாரு சார். போடுறதுக்கு மனசு வராது சார். பழைய காயலாங்கடையில போட கூட மனசு வராது சார் சொன்னீங்கன்னா அது சரியான பலன். இல்ல அகம் சார்ந்த விஷயத்துல நீங்க சொல்றதுன்னா என்ன சொல்லலாம், 5ஆம் வீட்டுல சரி 4ஆம் வீட்டுல சனி இருந்து 4ஆம் பாவம் தொடர்பு கொண்டா மோஷன் போறதுல பிரச்சனை இருக்கு சார். ஏன்னா நாடு என்பது தேக்கி வைத்தல்.
வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நான் சொல்ற வார்த்தைகள் பூரா பாத்தீங்கன்னா சேர்த்து வைத்தலுக்கு இன்னொரு வார்த்தை தான் தேக்கி வைத்தலுங்கிறோம். அப்ப பொருளை சேர்த்து வைத்தால் அது வந்து வெளியே வந்துருது, புறமா வந்துருது. உடல்ல வந்து கழிவுப் பொருட்களை தேக்கி வைக்கிறது என்ன சொல்றோம்? மலச்சிக்கல், மலம் சொல்றோம். மலத்தை அடைக்கிறது, யூரினை நிப்பாட்டுறது. இதெல்லாம் என்ன சொல்றோம்? தேங்குதல். டேம் சொல்றீங்க. டேம்ல என்ன சொல்றோம்? ஓடக்கூடிய நீரை தேக்கி வைத்தல். ஒரே இடத்துல தேக்கி வைக்கிறது 4ஆம் பாவம் சொல்றோம். அப்ப அது என்ன சொல்றான்? டேம் ஓபன் பண்ணா தண்ணி ரிலீஸ் ஆகிறது என்ன சொல்றீங்க? வெளியேறியது 3-9ங்கிறீங்க. அப்ப ஒரு பொருளை கிரகங்களோட சேர்த்து சொல்லும் பொழுது 4ஆம் பாவம்ங்கிறது எப்பொழுதுமே இயங்கி கொண்டிருக்கிற உறுப்புகள்ல 4ஆம் வீட்டுல என்ன சொல்றீங்க? சிறுநீரகம். நான் எத்தனையோ கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். 4ஆம் வீடுங்கிறத பொறுத்தவரை இயக்க உறுப்புகள் சார். அதுல ராகு வந்தா நுரையீரலை பத்தி பேசுங்க, சூரியன் வந்தா இதயத்தை பத்தி பேசுங்க, சந்திரன் வந்தா ஜலதோஷத்தை பத்தி பேசுங்க. ஏன்னா ஏன் சந்திரனுக்கு ஜலதோஷம் சொல்றோம்? கண்டிப்பா சந்திரன் வரும்பொழுது ராகு இங்க உள்ள வரும். அப்ப ராகுவும் சந்திரன் சேர்ந்துச்சுன்னா நுரையீரல் பிளஸ் வந்து ஜலதோஷம் வரும். அது 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு கூடுதலா வரும். இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நிறைய கிட்டத்தட்ட நானே சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட வீடியோ வந்து நான் இப்ப இருந்து இல்ல, கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்தேன். நான் நிறைய ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். அதுல நிறைய விஷயங்கள் பப்ளிக்காவே ஓப்பனாவே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 4ஆம் வீடுன்னு வரும்பொழுது எங்க 5ஆம் வீடு நீங்க ஆரம்பமா சொல்லலாம். யூரின் நல்லா போகும். அது முதல்ல ஃபர்ஸ்ட். சிறுநீரக சம்பந்தப்பட்ட இது வராது. ஸ்கின் அலர்ஜி நல்லா இருக்கு. ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வராது. ஏன்? 5ஆம் வீடுங்கிறது லக்ன பாவத்தினுடைய அடுத்த திரிகோண பாவம். சரி, 4ஆம் பாவங்கிறது லக்ன பாவத்தை வந்து கட்டமைப்பா உடலா உருவாக்கக்கூடிய பாவம். ஒரு உடலை உருவாக்கக்கூடியது. அதனாலதான் தாயா கொண்டு 4ஆம் பாவத்துல கொடுத்துருக்கோம். ஒரு உயிரை உருவாக்கக்கூடியது கட்டுடலா உருவாக்குறது 4ஆம் பாவம் சொல்றோம். நம்ம உடலுங்கிறத 4ஆம் பாவம் சொல்றோம். அதனாலதான் காலச்சக்கரத்தை 4ஆம் வீடு சந்திரன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அங்க இங்க என்ன உட்கார்ந்துருக்கு? அந்த கிரகத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. கூட்டு அப்படிங்கிறீங்க. 4ங்கிறது என்ன? சேர்த்து வைத்தல் அப்படின்னா கூட்டுதல். தனித்தனியா பிரிஞ்சு போறது என்ன சொல்றோம்? 3ங்கிறோம். கூட்டு குடும்பம் என்ன சொல்றோம்? 4. பிரிஞ்சு போறத 3ங்கிறோம். இங்க 4ம் வரல, 3ம் வரல, 5 வந்திருக்கு. அப்ப 5ஆம் பாவம் வரும்பொழுது 4ஆம் பாவத்தை தடுக்காது. 5ஆம் பாவம் எதை தடுக்கும்? 6ஆம் பாவத்தை தடுக்கும். அப்ப சனி சார்ந்த நோய் வராது. அப்ப பொதுவா வீடே கட்டினா கூட என்ன செய்வாரு? நீங்க வீடுன்னு எடுத்துக்கிட்டா கூட, இல்ல சொத்துன்னு எடுத்துக்கிட்டா கூட, கிராம பகுதிகளில் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. குடிசை பகுதி, ஏழைகள் வாழக்கூடிய பகுதி, உழைக்கக்கூடிய நபர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஆசைப்படுவீங்க. ஏன்னா இதெல்லாம் சனி சார்ந்த விஷயங்கள். ஒரு பொருள் வாங்கினா கூட அங்கேதான் சார் ஆசைப்படுவீங்க. நீங்க சொல்ற வார்த்தையை வச்சுதான் அவர் ஆமாம்பாரு. நீங்க சொல்றத வந்து தப்பா சரின்னு வச்சுக்கிறீங்க. அவர் என்ன செய்வாருன்னா, சரி இல்லையே சார் அப்படின்னா நீங்க நெகட்டிவ் ஆயிருவீங்க. எந்த இடத்தில் எந்த பாவத்தின் ரீதியாக என்ன கேட்கணுங்கிறத முதல்ல நல்லா பாருங்க. அதை பார்க்காம அவசரப்பட்டுட்டு எதையாவது ஒண்ணு சொல்றேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. 4ஆம் வீட்டுல 5. அப்ப ஆர்வப்படுதல், ஆசைப்படுதல். கிராம வாழ்க்கையை விரும்புவோம் சார். கூட்டு குடும்பத்தை எப்போதுமே ரசிக்கிறாள் சார். அங்கெல்லாம் போனா ஒரு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரிங்களா? இந்த மாதிரி பழமையை கொஞ்சம் விரும்பக்கூடிய நபர் சார். பெரியார்களை கண்டா கொஞ்சம் இயல்பாவே வயதான நபர்களை கண்டா கொஞ்சம் எப்போதுமே அவங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாள் சார். இந்த மாதிரி சனி சார்ந்த விஷயங்கள் 5 4ஆம் பாவத்தில் இருக்கிறத வச்சுக்கிட்டு சொல்லி சொல்லி பழகுங்க. 5ஆம் பாவம் வரும் பொழுது 5ஆம் பாவத்திற்குரிய பலன் 6ஆம் பாவத்துக்குரிய பலன் கிடைக்காது. 10ஆம் பாவத்தினுடைய பலனை எதிர்க்கும். 10ஆம் பாவத்துடைய பலனை எதிர்க்குங்கிற வார்த்தைக்கு நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. தடுக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கும் எதிர்க்குங்கிற வார்த்தைக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சம்பவம் நடந்தால் கூட, இப்ப எடுத்துக்காட்டுக்கு 4ஆம் பாவம் சம்பந்தமாக ஒரு தொழிலே அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிருவோம். அந்த தொழிலை இவர் திறம்பட செயல்படுத்த மாட்டார். ஏன்னா இந்த பாவம் என்பது இது 10ஆம் பாவத்திற்கு எதிர்மறையாக செயல்படுறதுனால அது ஏதோ அமைஞ்சிச்சுப்பா, ஏதோ தேவை சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா என்னமோ தெரியல, அது ஒப்பாம அப்படியே ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்கு, அதுல முழுசா என்னால ஈடுபட முடியல அப்படின்ட்டு அதுல இருந்து வெளியேறத்தான் பார்ப்பார ஒழிய அதற்கு எதிர்மறையாகத்தான் செயல்படுற மாதிரி நடக்குமே ஒழிய. அதனால என்ன சொல்றோம்? எதிர்க்குங்கிறோம். எதிர்க்குங்கிறது என்ன செய்யணும்? ஒரு சம்பவம் வந்ததுக்கு பின்னாடி எதிர்க்கிறது. சும்மா போய் நீங்க ரோட்ல நின்றுட்டு கத்திய வீசுவீங்களா? சொல்லுங்க. யாராவது வந்து ஒரு ஒரு பாம்பு வருது, கம்பெடுத்துட்டு ஓடுவீங்க அடிக்க. ஒரு கொசு வருது, ஒரு கொசு பேட் எடுத்துட்டு அடிக்க போவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பவம் வருது, அது உங்களுக்கு ஆகல, அதனால நீங்க என்ன செய்ய? தாக்க முற்படுறீங்க, இல்ல அழிக்க முற்படுறீங்க. இது வந்து என்ன செய்யறாங்க? ஒரு சம்பவம் வந்ததுக்கு பின்னாடி நீங்க அதை வந்து எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் 8ஆம் பாவம்னு சொல்றோம்.
தடுப்பதுங்கிறதே இல்லை. முன்னெச்சரிக்கையாகவே முன்னாடியாகவே கொசு வராம கதவை ஜன்னல்லாம் அடைச்சிட்டு மேட்டெல்லாம் போட்டுட்டு கொசுவே உள்ள வரல தடுத்தல்னு சொல்றது. பாம்பு உள்ள வராம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை வந்து முன்னாடி செய்யறது. உப்பு போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் அந்த பாண்டு வராத அளவுக்கு நிறைய எதிர்மறை செடிகள்லாம் வச்சிருக்கேன் சார், அதனால உள்ள வராது சார், பயப்படாதீங்க. கீழே கேட்டுக்கு கீழே டைல்ஸ் போட்டு வச்சிருக்கேன், ஊற முடியாது. கதவை வந்து ஒட்டி வச்சிருப்பேன், உள்ள எல்லாம் வராது. அந்த மாதிரிலாம் வந்து ப்ரீகாஷனா வராமையே விடாமல் தடுப்பது வேற, வந்த பின் எதிர்ப்பது வேற. இன்னொன்னு என்ன சொல்றான், ஒரு விஷயங்களை செயல்பட விட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தெரியாம அதை செயல்பட்டுட்டேன், அதை எப்படியாவது முடிக்க பார்க்கணும். 5 வட்டிக்கு ஒரு பணம் வாங்கிட்டேன், எங்கிட்டாவது 2 வட்டிக்கு வாங்கி அது பிரச்சனை முடிக்க பார்க்கணும். தெரியாம ஒரு சம்பவத்தை நடந்துருச்சு, இந்த சம்பவம் நமக்கு சரிப்பட்டு வராது இருக்கு, அதுல இருந்து நம்ம வெளியேறிடுவோம், அப்படி நடக்கிறது வேற. இல்ல நல்ல விஷயங்களா இருந்தா கூட பாத்தீங்கன்னா சரி, அது கொஞ்சம் ஆசைப்பட்டு செய்யறது கடைசியில் பார்த்தா அந்த முழுமையா வந்து அனுபவிக்க முடியாம போறது. இந்த 4 விதமான பலன்களை மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கொஞ்சம் கவனம் எடுத்து பாருங்க. நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இதுலயே ஊர்னது நான் எதுக்காக சொல்றேன், என்னுடைய தேவைகளை இந்த பிரபஞ்சம் இந்த ஜோதிடம் என்னை நிறைவேற்றி கொடுத்துச்சு, அப்ப நான் அதை விட்டுட்டு போக முடியாது. ஆரம்பத்துல இருந்தே என்ன செஞ்சேன், இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வாழ்க்கையில எவ்வளவு தொழில் பண்ணோம், எல்லா தொழில் பண்ணாலுமே இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத முடிவு பண்ணதுனால அது நமக்கு கை கொடுத்துச்சு. அதைத்தான் நான் கூட திரும்ப சொல்றேன். இதை விட உங்களுக்கு ஒரு சிறந்த தொழில் இல்லைங்கன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஆரம்பத்துல கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்டெயின் பண்றதுக்கு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல வந்து ஒரு வருமானம் வரும், அந்த வருமானத்தை இல்லாம இருக்கிற டயத்துல எல்லாம் இல்லாத நபர்களுக்கு வந்து இந்த ஜோதிடம் போடி நினைச்சிட்டு வரவே மாட்டாங்க ஆட்கள். இயற்கை அப்படித்தான் சோதிக்கும். நீங்க ரொம்ப பார்த்தனா தெரியும், எதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உணர்வுபூர்வமா வெளியேறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும். ஏன்னா அவங்கள நிறைய சோதிச்சு தான் ஒரு பொருளை கொடுப்பாரு. அதனால அந்த வார்த்தைகள் சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, கடவுள் நிறைய சோதிப்பாரு ஆனா நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்றது மாதிரி, உங்களுக்கு இயல்பாவே ஒரு கிரகம் சோதிக்குது அப்படின்னாவே நிறைய உங்களுக்கு அதுக்கான விளைவுகள் உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் மட்டும் நினைச்சுக்கிறேங்க. ஆரம்பத்துல உண்மையிலேயே சிரமம் தான். அனுபவம் பெறதை தொட்டி 100 ரூபா வாங்க, 50 ரூபா வாங்க, ஃப்ரீயா கூட பாருங்க. வயசு இருக்கு, வயசு இருக்கு உங்களுக்கு. வயதானவர்களுக்கு பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானத்தை பண்ணி வச்சுட்டு தான் உட்காந்துருப்பீங்க. அப்ப அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிறது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப 5ஆம் பாவத்துல 8ன்னா என்ன சார் சொல்லுவீங்க, சொல்லுங்க. 5ஆம் பாவத்துல 8ன்னா என்ன சொல்லலாம்? நீங்க ஒரு பாவம் வரும் பொழுதே கிரகத்தை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, அது எந்த பாவத்தோட தொடர்புல கொள்ளுதுன்னு பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன் அந்த பாவத்தோட தொடர்புன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அது நெருப்புத்தன்மையில வருதா, நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, நிலத்தன்மையில வருதா, காற்றுத்தன்மையில வருதா, நீர்த்தன்மையில வருதான்னு பாருங்க முதல்ல. இதுல நெருப்பு தத்துவங்கிறது நீங்க உணர்றது. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நெருப்பு தத்துவங்கிறது மூளை தான் என்ன செய்யும், சந்தோஷத்தை அனுபவிக்கும். அது உச்சபட்ச சந்தோஷம், அது இறை சந்தோஷமா இருந்தாலும் சரி, சுகமான விஷயங்களா இருந்தாலும், உணர்வுபூர்வமான விஷயங்களா இருந்தாலும் சரி, அது உணவா இருக்கலாம், இறை சக்தியா இருக்கலாம், இறைவனை நீங்க வழிபடுற முறையா இருக்கலாம், இல்ல இயற்கையை ரசிக்கிற முறையா இருக்கலாம், இல்ல வழி வேதனைகளை உணரக்கூடியதா இருக்கலாம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா, இல்ல தாம்பத்தியமான விஷயங்களா இருக்கலாம், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உணரக்கூடியது 1, 5, 9 நெருப்பு தத்துவம் சொல்லுவோம். நெருப்பு தத்துவம். 1ங்கிறது நீங்க, 5ங்கிறது உங்களுடைய வாரிசு, 9ங்கிறது உங்களுடைய முன்னோர்கள், உங்களுக்கு உயிர் கொடுத்தவர். நிறைய படிச்சுட்டோம். எப்போதுமே நிறைய முறையில் இந்த 1, 5, 9க்கு எப்போதுமே உறவுகள் இருந்துகிட்டே இருக்கும், தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். 5 என்பது உங்களுடைய குழந்தை, 9ங்கிறது உங்களுடைய பேரன் பேத்தி, மறுபடியும் 1ங்கிறது நீங்க. அதே மாத்தி சொன்னோம்னா உங்க அப்பா, அதுக்கடுத்து நீங்க, 5ங்கிறது உங்க குழந்தை. இது வந்து ஒரு சர்க்கிள், நெருப்பு தத்துவத்துல வர்றது. இது வந்து உணரக்கூடியதுன்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பேத்தி வந்து எங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் நேற்று முந்தா நாள் போய் அவங்கள போய் பார்க்க போறேன். பார்த்தவொடனே என்ன பண்றாங்கன்னா, அப்படி பார்த்துட்டு, டெய்லி ரெகுலரா என்கிட்ட ஒரு 4 மாசம் இருந்தவங்க, என்னை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஒரே அழுகை. ஏன்னா அது உணர்றதுன்னு சொல்றது. உணர்றதுன்னு ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு 9ஆம் பாவங்கிறது குரு உட்கார்ந்துருக்கு, 5ஆம் பாவங்கிறது என்னுடைய மகள், 9ஆம் பாவங்கிறது என்னுடைய பேத்தி, 9ஆம் வீட்லயே குரு உட்கார்ந்துருக்கு. நெஞ்சு அடைக்கிற அளவுக்கு பயங்கர சவுண்டு அப்படி ஒரு சவுண்டு. எனக்கு பயமாயி போச்சு, ஐயோ நெஞ்சு அடைச்சிருமான்ட்டு. அந்த அளவுக்கு அப்புறம் என் பொண்ணு போய் தூக்கிட்டு போய் சமாதானப்படுத்து, இவ்வளவுக்கு 5 மாச குழந்தை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுது. நிறைய இந்த மாதிரி அதை என்ன உணர்ந்திருக்குன்னா, 10 நாள் ஆளை காணோம், நீங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க,
அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு சவுண்டு. கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சமாதானப்படுத்த முடியல. மறுநாள் காலையில தான் எந்திரிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்ப அது மைண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அது உணர்வு சார்ந்த விஷயங்கள் சொல்றது. உணர்வு பூர்வமாக சார்ந்த விஷயங்கள் 1, 5, 9ல வரும். அது எந்தெந்த உறவுகள் யாரெல்லாம் நமக்கு உறவுகளா வர்றாங்க. அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுது உறவு முறைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா பாவங்கள்ல எல்லாமே இருக்கு. தாத்தா யாரு? ராகுவை கொண்டு போறோம். எந்த தாத்தா? தந்தை வழி தாத்தா. தாய் வழி தாத்தா யாரு? கேதுல கொண்டுட்டு போறோம். ஒவ்வொரு உறவுகளும் எதுக்கு கிரகங்களோட இல்லாம பாவங்கள்லயும் கொண்டுட்டு போறோம்னா அந்த பாவங்கள்ல அதே கிரகமே வந்து உட்காரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் பாவங்கள் பார்க்கையில அந்த பாவங்களுடைய தொடர்புகளை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்னுடைய ஜாதகத்துல குரு வந்து ராகுவோட தொடர்பு கொள்ளுது. அப்ப ராகுவோட தொடர்பு கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய இது அந்த குருவோட சேர்ந்தே வரும். அதுக்கடுத்து சனியும் சூரியனும் தொடர்பு கொள்ளுது. தந்தை வழி உறவுகள் ரீதியாகவும் அந்த புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். அதனால ஒவ்வொரு கிரகங்களும் நீங்க யாரோட சேருது நமக்கு என்னெல்லாம் கொடுப்பினை இருக்குன்னு நான் ஏன் அதை சொல்றேன்னா என்னுடைய எடுத்துக்காட்டுக்காக சொல்லலை. நான் உணர்ந்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான். அது உணர்ந்ததை பகிர்ந்துக்கிற பொழுது ஒரு 5 மாத குழந்தைக்கு வந்து இந்த அளவுக்கு எல்லாம் ஃபீலிங் இருக்குமா, இந்த அளவுக்கு எல்லாம் உணர்வு இருக்குமாங்கிறத நான் உணர்வு பூர்வம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஜூலை 2ல பிறந்தது. 5 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல. அவ்வளவு ஃபீலிங் ஃபர்ஸ்ட் பார்த்து சிரிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சவுண்டுனா இதுவரையும் லைஃப்ல அப்படி என் பொண்ணு சொல்லுது இப்ப அழுது பார்த்ததே இல்லப்பா மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கு. உங்களை பார்த்துட்டு என்ன தூக்கிட்டு போனா அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்னமோ பேசுது குழந்தைகள் பேசுது. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வுன்னு சொல்றேன். அந்த உணர்வுங்கிறது நம்ம அனுபவிக்கிறோம்னாலுமே நம்ம பாவங்கள்ல அந்த கொடுப்பினை இருக்கணும். ஒருவேளை எனக்கு குரு வந்து 4, 10 இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. அதை அனுபவிக்க முடியாது. 8 இருக்குன்னு வச்சிருக்கேன். அனுபவிக்க முடியாது. அதனாலதான் என்ன சொல்றேன், நீங்க உங்க ஜாதகத்துல எல்லாமே நீங்க பாருங்க. உங்க குழந்தைகள்ட்ட நீங்க எப்படி நடந்துக்குவீங்க அதுலயே வந்துடும். இல்ல உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வரப்போகிறது உங்க ஜாதகத்திலே காமிச்சிடும். நிச்சயமாக 100% காமிக்குங்கிறதுக்காக உங்க ஜாதகத்துல நான் பார்க்க சொல்றேன். உங்க ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டா பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஃபெக்ஷன் இல்லாமே இருக்கும். பொருளாதாரம் அதன் பிரதியை நோக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி. ஒற்றைப்படை பாவங்கள் இருந்தா திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டே இருப்பீங்க. சொல்லுவாங்க இல்லையா, தேளுனுடைய தன்மை என்ன? ஒரு முனிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர்ல நீந்திட்டு போற ஒரு தேல் எடுத்து கடல்ல இதுல விடுறாரு, அது கொட்டுது. மறுபடியும் என்ன செய்யுது? நீர்ல போகுது. மறுபடியும் எடுத்து விடுறாரு. அப்ப என்ன சொல்றாங்க? ஏன் அதுதான் கொட்டுதுன்னு தெரியுதுல, திரும்ப திரும்ப எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு சொல்லும்போது அதனுடைய இயல்பு அது கொட்டுவது, என்னுடைய இயல்பு அது காப்பாற்றணும்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய பாவங்களுடைய தன்மை தான் நம்மளை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டா திரும்ப திரும்ப ஏமாத்தான் சார் செய்றேன், என் பையன் தான் சார் நல்லா தெரியுது சார், ஏமாத்துறான்னு தெரியுது சார், திரும்ப திரும்ப நான் தான் சார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன சார் பண்றது? அது உங்களுடைய இயல்பு, உங்களுடைய குணம். இதே நீங்க வந்து இரட்டைப்படை பாவங்கள்லாம் நிறைய தொடர்பு கொண்டு வந்தா என்ன செய்வீங்க? நீ எப்படி கட்டி எக்கடி கட்டும் போட, என்னட்ட வராத அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் பாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். வாழ்க்கையத்தான் நீங்க படிக்கிறீங்க, வாழ்க்கை முறையத்தான் நீங்க படிக்கிறீங்க, நம்ம வேற படிப்பு இல்லை. அதனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் படிக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் நிறைய கத்துக்கிறீங்க. என்ன ஏது அப்படின்னு ரசிச்சு படிங்க. அது அகமா இருந்தாலும் புறமா இருந்தாலும். ஒருத்தருக்கு பொருள் எப்படி சேருது? இப்ப 5ஆம் பாவத்துல இங்க உட்கார்ந்துருக்குன்னு வந்த உடனே முதல்ல உங்களுக்கு என்ன தோணும்னா, நான் ஃபாஸ்ட் 10 மணி ஃபர்ஸ்ட் கேள்வி இதான் கேட்பேன். மசில்ஸ் பெயின் இருக்கான்னு கேட்பேன். ஏன்? இந்த உடல் சார்ந்த விஷயம் 1, 5, 9ல வந்துருச்சு. 5ங்கிறது என்ன சொல்றோம்? நம்ம ரசிக்கிறது, அனுபவிக்கிறது. இங்க 8ன்னு வந்துருச்சு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவேன்? மசில்ஸ் ரொம்ப கடுமையா வலிக்குதா அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் சொல்றேன்? கடுமைங்கிற வார்த்தைக்கு தான் நான் கேதுவை சேர்க்கிறேன். உடைய மசில்ஸ்ங்கிற செவ்வாயத்தை எடுக்கிறேன். அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், செவ்வாய் தான் 5ஆம் வீட்டை இயக்குறாரு. செவ்வாய் தான் மசில்ஸ். இந்த மசில்ஸுக்கும் கேதுக்கும் சம்பந்தமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. மசில்ஸுக்கும் கேதுக்கும் சம்பந்தமே இல்லை. கேது என்பது நுணுக்கமான நுண்ணிய நரம்பு மண்டலம் சொல்றோம். காலச்சக்கரத்தினுடைய முதல் என்ன சொல்ற, மூளையினுடைய நரம்பு. மூளையினுடைய நரம்பு என்ன சொல்ற, மூளை எப்படி இருக்கும்? தேங்காய் சிரட்டையை பார்த்திருக்கீங்களா? தேங்காயை பாருங்க. தேங்காயை நல்லா உடைச்சிட்டு உள்ள வந்து அப்படியே பருப்பை எடுத்து பாருங்க, அது மேல பாருங்க, அதனுடைய வரி வரியா பாருங்க, அது போல மூளை மாதிரி இருக்கும். அதனாலதான் தேங்காயை நல்லா நிறைய சாப்பிட சொல்றது. பாரம்பரியமாவே பாத்தீங்கன்னா நிறைய காலையில தேங்காய் சட்னி இல்லாம நிறைய வீட்டுல இருக்காது. அது இந்துக்களுடைய பாரம்பரிய உணவுல என்ன இருக்கும்? தேங்காய் இருக்கும். தேங்காய் சட்னி இல்லாம இருக்காது. தேங்காய் சேர்ப்பாங்க எல்லாமே. ஏன்னா மூளை பலம் பெறும். அந்த மூளையினுடைய சேப்பு மாதிரியே பாத்தீங்கன்னா தேங்காயினுடைய அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை உணவுகள் இயற்கையோட சேர்ந்த வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வந்து லக்ன பாவம் அடுத்த திரிகோண பாவம் 5ஆம் பாவம் வரும்போது செவ்வாய்னு வந்த உடனேயே நீங்க செவ்வாய் அப்படின்னு வரும்பொழுதே செவ்வாயுடைய தொடர்பு பார்க்கும் பொழுது
அந்த மசில்ஸ்னால எப்படி சிரமப்படுறாரு? அப்ப மசில்ஸ்னால எப்படி கேது 8ன்னு தொடர்புல என்ன சொல்றோம்? கடுமையாக அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம். ஏன் இங்க கேதுக்கு நான் பலன் சொல்லல. இப்ப 5ஆம் வீட்டுல கேது இருந்தா நான் என்ன சொல்லிப்பேன்னா, நரம்பு மண்டலம் ஃபுல்லா வீக்கா இருக்கு சார், வேணா செக் பண்ணி பாருங்க, இதெல்லாம் வெளிய இருந்து பார்க்கல தெரியாது, நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட இல்லைன்னா என்டோஃபின் ஒன்று இருக்கு, அது உள்ள போய் பாருங்க, நுணுக்கமா பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இருக்குங்க, எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கணுங்கிறது நம்ம அந்த மாதிரி சொல்றது வேற. இது வந்து செவ்வாய் தான் இயக்குது. நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ரொம்ப பேருக்கு யூடியூப்ல போய் எதையாவது பாக்குறது. நான் சத்தியமா சொல்றேங்க, எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய பிரபல ஜோதிடர், இப்ப வாழும் நபர்கள்ல என்னை போல ஒரு அனுபவஸ்தாலி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஜாதகத்து ரீதியாகவும் சொல்றேன், வாழ்க்கை முறையிலையும் சொல்றேன். நான் கண் கூட எல்லாருமே பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் படிச்சுட்டு வேணா கிளாஸ் எடுத்திருப்பாங்க, அது என்ன தெரியுதோ அதை மட்டும் எடுப்பாங்க. ஒரு சில பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய சேனல்ஸ் இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதுக்கு பணம் கட்டினோம்னா நம்ம ஒரே நாள்ல பிரபலம் ஆயிடலாம். ஏன்னா வியூவர்ஸ் நிறைய வந்துருவாங்க. ஒரே நாள் 55K 100K 1 மில்லியன்லாம் வியூவர்ஸ் இருக்கு, பணம் கட்டணும் அவ்வளவுதான். அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே யூடியூப்ல நம்ம ஃபேமஸான ஆள் ஆயிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க சேனல்ல போய் உட்காந்தாலுமே டெய்லி பணம் கட்டணும், அது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா திறமைங்கிறது எப்ப வரும்னா அனுபவத்தின் மூலமா தான் வரும். அப்ப அனுபவத்தின் மூலமா வரணும்னா எப்படி வரும்? நிறைய ஜாதகம் பார்க்கணும். நிறைய ஜாதகம் பார்க்கறது மட்டும் இல்ல, நீங்களும் அவருடைய நிலையில இருந்து நீங்க உணரணும் முதல்ல. நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே, அப்ப அந்த கஷ்டங்கிறது எனக்கு இறைவா ஏன் கொடுத்த, இந்த இயற்கை ஏன் கொடுத்துச்சு? ஓ, இவர்களுடைய உணர்வுகளையும் இவருடைய கஷ்டங்களையும் இவருடைய துன்பங்களையும் நான் உணர்ந்து அதன் ரீதியாக நான் ஜாதகம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயற்கை என்னை வந்து சோதிச்சிருக்கு. இப்ப நான் என் குழந்தைகளுக்கு நான் ஏன் சொல்றேன்? கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்க கூடாது, யாரையும் நம்பாத, பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆரோக்கியத்தை பார்த்து. அப்ப இந்த விஷயங்கள் என்ன சொல்றோம்? டீ காப்பி குறைச்சுக்க. நம்ம என்ன இயற்கை உணவு எடுக்கிறோமோ, காலையில சங்குப்பு எடுத்துக்க, செம்பருத்தி பூ கிடைச்சா சாப்பிடு. நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். கரிஞ்சீரகம் சேர்த்துக்க, நிறைய சேர்த்துக்க. கரிஞ்சீரகம் எப்படி இது பண்ணணும், தேனி அது எவ்வளவு முக்கியத்துவம், அதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம ஏன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு என்ன செய்யறோம், 1, 5, 9 போயிடும், அவ்வளவுதான். திரும்ப இருக்க சர்க்கிள்னு சொல்றோம். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்றோம். திரும்ப வர்றோமோ வரலையோ, 1, 5, 9 நம்ம சர்க்கிள். நீங்க உங்க வாரிசு, உங்களுடைய வாரிசுக்கு வாரிசு 9. நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ இது எல்லாமே இரட்டைப்படை பாவங்கள்ல வந்துடும். 2, 6, 10ல வந்துடும். அதுல எதெல்லாம் வலி வேதனைகளோட கஷ்டங்களை கொடுக்குறீங்களோ அது 4, 8, 12 கொடுக்கும். அது எதுல இருந்துலாம் நீங்க வெளியேற, அதுல இருந்து எதெல்லாம் புத்திசாலித்தனமா வெளியேறினீங்களோ, ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதுலயே ஊறி கிடக்காம, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு வண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மரத்தை வந்து துவாரம் போட்டு இந்த மரத்தையே வந்து துளைக்கக்கூடிய சக்தி உண்டு ஒரு வண்டுக்கு. ஆனா அதே வண்டு பாத்தீங்கன்னா பூவுல மயங்கி அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா வண்டுடைய உயிர் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மயங்கி போய் கிடக்கக்கூடிய இயல்பும் அதே வண்டு கிட்ட தான் உண்டு. நம்ம பாக்குறோம், ஒரு வண்டுவால ஒரு மரத்தையே துளைக்க முடியுதுன்னா அதனுடைய சக்தி எவ்வளவுன்னு பாத்துக்கிறீங்க. அதே வண்டு ஒரு மென்மையான பூவுல மயங்கி உயிரையே விடக்கூடிய தன்மையும் அதே வண்டுக்கு தான் உண்டு. அதுதான் இயற்கைன்னு சொல்றோம். அப்ப நம்ம ஒவ்வொரு பாவங்களையும் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அதை நீங்க முதல்ல நோட் பண்ணுங்க. எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு? 5ஆம் வீட்டுல செவ்வாய்னு வந்துருச்சு, ரைட், ஓகே. இங்க பாவங்கள் கடைசி பாருங்க 8ன்னு வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க 5ஆம் பாவத்தின் ரீதியாக என்னெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கறது சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் வார்த்தையா சொல்லுங்க, மசில்ஸ் பெயின் இருக்கான்னு கேளு. அடுத்து சொல்லுங்க, சகோதரர்கள் ரீதியாக சரியான உறவுகள் அமையாது. நீங்க நல்லவர் தாங்க, அதான் சொல்றேன். நீங்க எதுக்காக வந்து இதெல்லாம் பயிற்சி நிறைய எடுக்கணும் ஏன் சொல்றேன்னா, என்னோட நிறைய பயிற்சி எடுத்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வகுப்புகள் அதிகமா எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்து ஏதாவது நிறைய ஜாதகம் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய அளவுக்கு அதிகமான வகுப்புகள் அட்டன் பண்ணியிருப்பாங்க, நிறைய கிளாஸஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க நல்ல மனிதர் தாங்க, சகோதரரை நம்புவீங்க, சகோதரர்கள் பூரா வில்லங்க பிடிச்சவங்கன்னு நீங்க சொல்லலாம். காரணம் என்னன்னா லக்னத்துல குரு, நீ நல்ல மனுஷன், உனக்கு 5ஆம் வீடு நம்புற, செவ்வாய் 5, சகோதரன் நம்புற, சகோதரன் என்ன செய்யறான், 5ஆம் வீட்டுல உட்காந்து உனக்கு கெடுதல் பண்றான். அப்ப நீ எங்க உட்காந்து நான் எங்க சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. நீ நல்லவன், சின்ன புள்ள, யார நம்புற, இப்போ மூலையில என் தம்பி எல்லாம் நல்லவன் நம்புற, அவன் உனக்கு என்ன கொடுக்குறான், 8 கொடுக்குறான். எந்த 8 கொடுக்குறான்? கேது 8 கொடுக்குறான், வில்லங்கம் கொடுக்குறான். நீ இப்படி சொன்னாதான் உங்களுக்கு பலன் முழுமை தரும். நீ நல்லவன் எப்படி நம்ம முடிவு சொல்ல முடியும்? லக்னத்துல குரு, இங்க என்ன தொடர்பு கொள்ளுது?
5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதெல்லாம் நல்லவன் சொல்றேன், இல்ல வேற பாவத்தை தொடர்பு நல்லன்னு சொல்றேன்னா இல்ல. குரு என்பது எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, குரு கிரகத்துக்கு எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் உண்டு. அது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சரி படிப்பினையை கொடுக்கும். இந்த குருங்கிற கிரகம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பினையை கொடுக்கும். அதனாலதான் பழைய முறையில குருவை மட்டும் எப்பொழுதுமே சுப கிரகம் சொல்லுவோம். நிறைய அவமானங்களை சந்திச்சா கூட அதுல இருந்து படிப்பினை நிறைய கொடுக்கும் குருங்கிற கிரகம். அதனாலதான் குருவுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நோய்கள் கூட பாத்தீங்கன்னா சரி வெளியே சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கும். வாயு தொந்தரவு குரு தான். வெளியே சொல்ல முடியுமா பாருங்க, கொலை பண்றவங்க கூட ஒத்துக்குருவேன், படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பாருங்க தொப்பை போடுறது, கல்லீரல், உடலுக்கு உறுப்புகளே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான உறுப்புனா கல்லீரல் தான். அந்த கல்லீரலுடைய செயல்பாடுகள் இல்லைன்னா சரி வாழ்க்கையில உடல்ல இருக்க நச்சுத்தன்மையை வெளியேற்றுறது, கிளைக்கோஜனை குளுக்கோஸை மாத்துறது, குளுக்கோஸ் கிளைக்கோஜனை மாத்துறது, இதெல்லாம் யாருங்க? ஜீரணிக்க முடியாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கணையம் பித்தப்பைக்கு அனுப்பி அசிடிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி அனுப்பக்கூடிய வேலைகளை கல்லீரலும் கல்லீரலுடைய துணை உறுப்புகளும் பண்ணுது. இதற்கு யார் காரணமா இருக்கா? குரு தான் காரணமா இருக்காரு. அப்ப குருங்கிறவுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? உடல்ல தேவையில்லாத கழிவுப் பொருள்களையும் நச்சுப் பொருள்களையும் வெளியேற்றக்கூடிய தன்மையை யாரு பார்க்கிறா? குரு பார்க்கிறார். அப்ப யார் ஒருத்தருக்கு குரு கெட்டு போயிருக்கோ அவருடைய ஜாதகத்துல என்ன ஆகுது? இது சிறப்பாக செயல்படலைன்னு அர்த்தம். இது சிறப்பாக செயல்படல. அப்ப என்னது? தொப்பை போடுது, அதிகமாக கொழுப்பு சத்து சேருது, அதிகமாக அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கிரகம், எந்த கிரகம் கெட்டு போகலாம் கெட்டு போக கூடாதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கு. ஒரு சில கிரகங்கள் கெட்டு போகலாம், தப்பு இல்லை, போயிட்டு போகுதுன்னு விட்டுறலாம் நீங்க. ஆனா ஒரு சில கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா அதன் ரீதியாக கடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுல பர்டிகுலரா பாவங்களை பாருங்க. நான் என்ன சொல்றேன், பாவம் கடைசி கிரகங்கள் அதை மட்டும் எடுங்க, நீங்க ஒண்ணும் வேண்டாம். நான் உங்களுக்கு மெதுவா இந்த பேஜ் ரொம்ப மெதுவா கொண்டுட்டு போறேன், இன்னும் ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்கேன். நான் ஏன் ஆப்ல நிப்பாட்டினேன் அப்படின்னா, ஆப்ல பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லி கொடுத்து எல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு ரைட் ஓகே இப்படித்தான் பார்க்கணும்னு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அது இல்ல, அவசரப்படாது. அதனால ஆப்பை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி தப்பு பண்றோம் அப்படின்ட்டு. அதனால தயவு செய்து கிளாஸ் வர பாருங்க. கிளாஸ்ல வரும்பொழுது அனுபவம் கிடைக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். வேற வழியே இல்லை சார் வரவே முடியலன்னா பரவாயில்லை, தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்றவங்க கிளாஸை மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் இங்க ஒவ்வொரு படிப்பினையை கொடுக்கும். நம்ம சொல்றது சரி அப்படிங்கும் பொழுது அவர் ஆமாண்டு போயிடுவார் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம அது முழுமையா சொன்னோமா, ஒரு பிரச்சனையை சொல்லிட்டீங்க ரைட் ஓகே, மசில் ஸ்பெயின் இருக்கிறது 8 முடிஞ்சு போச்சு. இது 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 பலனா சொல்லுங்க, இது பலனா? சகோதரோட பிரச்சனை இருக்குங்க, இது பலனா? விவசாயம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடாதீங்க, இது பலனா? வாகனங்கள் டிராக்டர் இதெல்லாம் போடாதீங்க, இது பலனா? கட்டடம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க, இது பலனா? இன்ஜினியர்கிட்ட பார்த்து பழகுங்க, இது கவனம், இது பலனா? சொல்லுங்க. இதற்கு என்ன ரெமெடி, இதுக்கு என்ன தீர்வு? ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் எல்லாம் ஆமன் தான் பாரு, இது எல்லாமே ஆமன் தான் பாரு. நிலத்துல பிரச்சனை இருக்கு சார், ஆமா சார். விவசாயம் சரியா வர மாட்டேங்குது சார், ஆமா சார். டிராக்டர் வாங்கினா லாஸ் ஆகுது சார், ஆமா சார். சகோதரனோட சண்டை வருது சார், ஆமா சார். எல்லாமே ஆமன் தான் பாரு. அது தீர்வு, தீர்வு கொடுக்காம பலன் சொல்லிடலாமா? அப்ப தீர்வு என்ன? அப்ப தீர்வு இங்கே இருக்கு. இயற்கை எப்பொழுதும் ஒரு கெடுதலை கொடுத்தால் அந்த கெடுதல் மூலமாக நன்மையை கொடுக்குதா, இல்ல நீ பூர்வ ஜென்மம் இல்ல போன ஜென்மம் சொல்றோம்ல, அந்த ஜென்மத்தின் ரீதியாக இதை நீ கடுமையாக அனுபவிக்க வேண்டி இருக்கும், கடுமையாக அனுபவிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறத என்ன சொல்லும்? உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அது நம்ம அடுத்தடுத்த லெவல்ல பார்க்கலாம். அப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரே நிமிஷம் இருங்க.